பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தை 1. அன்பார்ந்தவர்களே, இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம். கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும், யாதும் அறியாத ஆத்துமாக்களுக்காகவும், நம் குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களுக்காகவும், யாரையெல்லாம் அன்பு செய்தோமோ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆத்துமாக்கள் மரித்து போய் இருக்கலாம், அவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த 10 நிமிடமும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின் வழியாக நாம் ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு மீட்பை கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரிடம் இருந்து வாக்குறுதியை பெற்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம். கடவுளுக்கு அஞ்சி ஒரு தூய வாழ்க்கை வாழ்வோம். ஏனென்றால் நம்மை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பதை போல நாமும் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையே ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நாளிலே நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், நீங்கள் ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி உங்களுடைய ஆத்மாவும் கரைப்பட்டு போய்விடக் கூடாது என்பதை அறிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நாம் பாவத்துக்குரிய தண்டனையில் இருந்து தப்பிக்க நிச்சயமான வழிகளில் ஒன்று ஆண்டவருடைய திருப்பாடுகளின் மீது மிகவும் பக்தி கொண்டு இருக்க வேண்டும். அவர் பட்ட வேதனைகள், அந்த கெட்சமனி தோட்டத்திலே அவர் அந்த நேரத்தில் காட்டி கொடுக்கப்பட்ட இரவுக்கு முன்பாக அவர் ஜெபித்து கொண்டு இருந்தார். தன்னுடைய உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தார். அவருடைய இரத்தங்கள், அந்த இரத்த நாளங்கள் வெடித்து வியர்வை துளிகளாக வெளியிலே வந்தன. எனவே அவருடைய திருப்பாடுகளை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் கற்பித்து கொடுத்த அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் சொல்லும் பொழுது, மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது அங்கிருந்து ஆத்துமாக்கள் மீட்கப்படுகின்றன. எனவே தான் ஒவ்வொரு நாளும் அந்த திரித்துவ கடவுளாக இருக்கக்கூடிய பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக என்கின்ற அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போதும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அங்கிருந்து ஆத்துமாக்கள் மீட்கப்படுகின்றன. எனவே தான் அன்பார்ந்தவர்களே, வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைப்போம். ஆண்டவருடைய அருளை நாம் அதிகமாக சேர்த்து வைக்க நம்முடைய ஆத்துமா கண்டிப்பாக நேரடியாக மோட்சத்திற்குள் கடந்து செல்லும். அன்பார்ந்தவர்களே, உத்திரிக்கிய ஸ்தலத்திலிருந்து தப்பிக்க இன்னும் சில வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த உலகத்திலேயே உத்திரிப்பு தண்டனையை நமக்கு தரும்படி கடவுளை நாம் மன்றாட வேண்டும். இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது உத்திரிக்க ஸ்தல தண்டனை இன்று நாம் தப்பிப்போம் என எதிர்பார்க்கலாம். ஆனால் அவ்விதம் ஜெபிக்க தைரியம் வேண்டும். ஏனெனில் நாம் மன்றாட்டு கடவுள் கண்டிப்பாக கேட்பார். நாம் சாகும் முன் வெகு வேதனைப்பட வேண்டி இருக்கும். நம் வாழ்நாள் நாளையே கொடிய வேதனையில் செலவழிக்க வேண்டிய நேரிடலாம். நாம் பெறும் லாபத்திற்கு முன் நமது வேதனை வெகு சொற்பமே. சாவுக்கு முன்பாகவே அந்த வேதனைகளை இந்த உலகத்தில் அனுபவித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி நம்முடைய உடலை நாம் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பெற்ற அந்த வியாகுல வேதனையிலே நாமும் பங்கு கொண்டு நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நாமும் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து
தப்பிக்க முடியும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதே போல் மற்றவர்களுடைய பாரங்களை சுமந்து கொண்டு மற்றவர்களை நல்வழியில் நடத்தி தீமையான வழியில் நடத்தி விடாதபடி, தீய சிந்தனைக்கு இடம் கொடுத்து விடாதபடி, ஒவ்வொருவரையும் பாவத்தில் இருந்து தப்புவிக்க செய்து அந்த ஆத்துமாக்களை நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு அழைத்து சென்று அவர்களையும் புனிதப்படுத்தி இந்த உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ திருப்பலிக்கு அழைத்து சென்று நற்கருணை நாதரை அவர்களை பெற்றுக்கொள்ள வைக்கும் பொழுது நீங்களும் யாரை அழைத்து செல்கிறீர்களோ அவர்களும் மீட்கப்படுவார்கள். தப்பிக்க அந்த ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். எனவே நம் சகல செயல்களையும் கர்த்தர் கற்பித்த அனைத்து காரியங்களையும் நாம் மனதில் நிறுத்தி கருத்துடன் செய்வதும் அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் போகாது தப்பிக்க இன்னொரு வழி ஆகும். எனவே அந்த சுத்த போஷணங்களை கடைபிடிக்க வேண்டும். கடவுளுக்காக அனைத்தையும் செய்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். நம் சுய மனது சுய பற்று இவற்றை வேரோடு நாம் கற்ற நல்வழி அனைத்தையும் கடவுளுக்காக செய்கிறேன், சுயமானது சுய பற்று முதலியன இன்றி வாழ்பவன் நேரே மோட்சம் போகிறான் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எதற்காக வேதனைப்படுகின்றோம்? அதிகமாக ஆசைப்படுவதினால், அதிகமாக மற்றவர்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறபடியினால் நாம் ஏமாற்றப்படுகின்றோம். அதனால் தான் நாம் இந்த உலகத்திலே சில நேரங்களிலே அந்த ஆத்துமா வேதனைப்படுகிறதாக இருக்கின்றது. உங்களுடைய ஆத்துமா கடவுளோடு ஒன்றித்திருக்கும் பொழுது நீங்கள் வேதனையை சுமந்தாலும் அது ஒரு சுகமாக இருக்கும். நடந்த ஒரு புதுமையை சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய ஆத்மாவுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். ஒரு நாள் பல குருக்கள் எல்லோரையும் ரோமபுரிக்கு ஒரு அலுவலக வேலைக்காக போப்பாண்டவர் அழைத்து இருக்கின்றார். அப்பொழுது அந்த காலங்களிலெல்லாம் உங்களுக்கு ஏரோப்ளேன் கிடையாது, பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது. அந்த கப்பலின் வழியாக பயணம் செய்ய வேண்டும். நாடுகளிலிருந்து நாடுகளுக்கு கடல் வழியாக அல்லது மாட்டு வண்டியிலேயோ குதிரை வண்டிகளிலோ தான் நாம் கடந்து செல்ல முடியும். அநேக குருக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குதிரை வண்டியிலே அவர்கள் பயணம் செய்ய திட்டமிட்டார்கள். அதற்காக பரிசுத்தமான ஒருவனை தேடி கண்டுபிடித்து அந்த குதிரை வண்டியை ஓட்டுவதற்காக அவனையும் தயாரித்தார்கள். அப்பொழுது அவர்கள் 2-3 மலைகளை கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு அந்த மலைகளை கடந்து செல்லும் பொழுது அந்த காலங்களிலே திருடர்கள் இருப்பார்கள், கொள்ளையர்கள் இருப்பார்கள். அவர்கள் அங்கு செல்லக்கூடியவரிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்துவிட்டு அவர்களை கொன்று போட்டு விடுவார்கள். எனவே இந்த குருக்கள் அந்த வண்டி ஓட்டியிடம், இந்த குதிரை வண்டி ஓட்டியிடம் சொன்னார்கள், நீ அந்த பகுதியிலே எங்கேயாவது திருடர்கள் நிற்பதை நீ பார்த்தால் 3 முறை அந்த குதிரையின் மேல் தளத்தை தட்ட வேண்டும், நாங்கள் ஜெபிப்போம் என்று. எனவே இந்த குருக்கள் அந்த குதிரை வண்டியிலிருந்து கடந்து செல்லும் பொழுது உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டு சென்றார்கள். உத்திரிக்க ஸ்தலத்தின் ஆத்துமாக்களுடைய பாதுகாப்பிலே தங்களை ஒப்புவித்தார்கள். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை உத்திரிக்கிற ஆத்துமாக்களுக்காக சேர்ந்து சத்தமாக ஜெபித்து கொண்டு சென்றார்கள். ஒரு மலை உச்சிக்குள் கடந்து சென்ற பொழுது அங்கே ஒரு 10-15 திருடர்கள் நிற்பதை பார்த்த உடனே இந்த குதிரை வண்டி ஓட்டி மிகவும் சத்தத்தோடு பலத்தோடு அந்த குதிரை வண்டியின் மேல் தரத்தை தட்டினான். அப்பொழுது குதிரையும் தலைதிரிக்க ஓடினதாம். அவர்கள் வெளியே எட்டி பார்த்தார்கள். பாதையின் இரு புறத்திலுமே அந்த கொள்ளையர்களும் திருடர்களும் நின்றதை பார்த்தார்கள். 10 திருடர்கள் 5 பேராக கத்திகளையும் ஈட்டிகளையும் கையில் வைத்து நின்றதை பார்த்தார்கள். அப்படியே பிடித்தபடி நின்றார்கள், சிலையை போல் நின்றார்கள். இந்த குதிரை வண்டி அவர்களை கடந்து சென்றது. அந்த இடத்தை விட்டு கடந்து அவர்கள் சென்ற பிறகும் அவர்கள் அப்படியே நின்றார்கள், எந்த ஒரு தீமையும் வரவில்லை. அதன் பிறகு இவர்கள் தங்களுடைய அலுவலக வேலைகளை ரோமபுரியிலே முடித்துவிட்டு அவர்களுடைய இடத்திற்கு கடந்து சென்று விட்டார்கள். அப்பொழுது ஒரே ஒரு குருவானவர் மட்டும் அவர் பணி செய்த இடத்தில் இருந்து மாற்றம் அடைந்து ரோமபுரிக்கு கடந்து சென்று இருந்தாராம்.
அப்பொழுது அங்கே அவருக்கு ஒரு அழைத்தல் வந்தது. அந்த காலங்களிலே அதிகமாக சிறைச்சாலையிலே குருக்கள் போய் ஜெபிப்பார்கள், மருத்துவமனையிலே போய் ஜெபிப்பார்கள். சிறைச்சாலையில் போய் ஜெபிக்கும்படியாக ஒரு அழைப்பு வந்த உடனே அவர் சிறைச்சாலைக்கு கடந்து சென்று அங்கு ஒரு திருடனை பார்த்து அவனுக்காக ஜெபித்து அவனை தயாரித்தார். ஏனென்றால் அவருக்கு அடுத்த நாள் மரண தண்டனை. எனவே அவரோடு இருந்து பேசிக்கொண்டு இருந்த பொழுது அந்த திருடன் நடந்த ஒரு காரியத்தை அவரிடம் சொன்னார். இந்த குருக்கள் அனைவரும் மாட்டு வண்டியில் வந்த பொழுது இவர்கள் கொள்ளையடிக்க போனதையும் சிலை போல் மாறியதையும் இந்த குருவானவரிடம் சொன்னாராம். அப்பொழுது இந்த குருவானவர் அவரிடம் சொல்லி இருக்கின்றார், அந்த மாட்டு வண்டியில் அந்த குதிரை வண்டியில் வந்தது நாங்கள் தான் என்று அவருக்கு சொன்ன உடனே அவருடைய காலில் விழுந்து தன்னையே தயாரித்து கொண்டு மன்னிப்பு கேட்டார். அன்பார்ந்தவர்களே, அந்த குருவானவர் அந்த இடத்திலே அவரை மன்னித்து அவருடைய பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் பரிகாரம் செய்த பொழுது அவருக்கு மரண தண்டனை அடைந்த பிறகும் அந்த ஆத்துமா மோட்சத்திற்குள் கடந்து சென்றதை அந்த குருவானவராக பார்க்க முடிகின்றது. அந்த ஆத்துமா அவரிடம் வந்து நன்றி செலுத்திவிட்டு சென்றதாம். நீர் அந்த இடத்தில் வரவில்லை என்றால் என்னுடைய ஆத்துமா நரகத்திற்கு சென்றுவிடும் என்று சொல்லி அந்த திருடனுடைய ஆத்துமா மோட்சத்திற்குள் சென்றதை அவர் கண்கூடாக பார்த்தாராம். அந்த குருவானவரிடமும் ஒரு பெரிய மாற்றம் தோன்றியதை அவர் உணர்ந்தாராம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆரோக்கிய அன்னையிடம் அன்றாடுவோம், ஜெபமாலை சொல்லி ஜெபிப்போம். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் நம்முடைய பக்தர்களுடைய ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டும் என்று நமது இயேசுவிடம் மன்றாடுவோம். கண்களை மூடி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கருணை நாதரிடம் ஜெபிப்பீர்களாம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க நீர் சித்தம் கொண்டு எங்களை எழுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இது உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றோம், அவர்களுடைய செயல்பாடுகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒருவேளை பாவம் செய்து பல ஆண்டுகளாக பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு பெயர் அளவு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். திருப்பலிக்கு சென்று ஆண்டவரே தகுதியற்ற முறையில் உம்மை பெற்று இருக்கலாம். எல்லோரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே மனம் மாறி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து முழங்கால் படியிட்டு உம்மிடம் மன்னித்து கேட்டு இந்த நேரத்திலே ஜெபிப்பார்களாக. ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியின் துணையை கொடுப்பீராக. தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இவ்வளவு நாட்களாக நீர் அநேக ஆத்துமாக்களை எங்களுடைய ஜெபத்தின் வழியாக அழைத்து கொண்டு சென்றிருக்கின்றீர். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்கள் பரிசுத்தம் அடைந்து உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வார்களாக. பாவத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உமது மேன்மை இழந்து போய் தவிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது இரண்டாவது வருகையை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி மீட்டு ரட்சிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அவர்கள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை,
பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.